இன்றைக்கி நான் காரைக்குடி ஸ்டைலில் கத்திரிக்காய் மசாலா பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரேக்கப் பார்த்துக்கோங்க. இந்த பொரியலை குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கத்திரிக்காயை எப்போதும் ரவுண்ட் ஷேப்பாகவே நறுக்கிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க பார்க்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உகந்த சாப்பாடு ரசத்துக்கும் தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த பொரியலுக்கு நான் 10 கத்திரிக்காய், 20 சின்ன வெங்காயம், ஒரு தேங்காய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, நெல்லிக்காய் சைஸுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். காயெல்லாம் நறுக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. தேங்காய் திருகி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ அடுப்பில் இருப்பு சட்டியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வரமிளகா 1 கிள்ளி வச்சுக்கோங்க. உரப்பு ரொம்ப உரப்பு இல்லை, மீடியம் உரப்புக்காண்டி. இதில் பச்சை மிளகா சேர்க்காதீங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். எப்பொழுதுமே நம்ம கத்திரிக்காய் சும்மா மசாலா கிரேவி மட்டும் வறுப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் இதுக்கு தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சைடில் தக்காளியெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, புளியை தான் ஊற்றுவாங்க. அதே மட்டும் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கும். அதனால தான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கத்திரிக்காய் நறுக்கிறப்ப கத்திரிக்காய் நறுக்கிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும் தண்ணிக்குள்ளே போடாமல் இருந்தால். பாருங்கள், இந்த வெள்ளை ஸ்டேஜ் இருக்குது. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உரப்பு கொடுக்கும். உரப்பு தான் இதனோட ஸ்பெஷலு. இதனோட ஸ்பெஷல்னால் என்னென்னா உரப்பு, புளிப்பு, சின்ன வெங்காயம். இதனுடைய 3 ஐட்டம் இது ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணியும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் இறுத்து போய் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். இந்நேரத்தில் நம்ம திருகி வச்சுருக்க தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையை சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது அந்த புளிப்பு ஸ்மெல் இருக்கு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான், மல்லித்தலை. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில். பை பாய்.